ஐபிஎல் ரிட்டன்ஷனுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ட்ரேட் நடக்க போகுதுன்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு கைஸ். அண்ட் அதை பத்தின இன்ஃபர்மேஷன் இப்போ ஒன்று கிடைச்சிருக்கு. எனக்கே அதை பார்க்கும்போது ஆச்சரியமா தான் கைஸ் இருந்துச்சு. சஞ்சு சாம்சன் ஆர்ஆர்ல இருந்து டெல்லி கேபிட்டல்ஸ் போறாரு. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை ரிட்டர்னா கொடுக்குறாங்க. டெல்லி எப்பயுமே இந்த மாதிரி நல்ல பிளேயர்லாம் வச்சுட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. டேவிட் வார்னர், ஆண்ட்ரே ரசல், ஏபிடி லைன் அப்ல மேபி ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ஜாயின் பண்ண போறாருன்றதுதான் பெரிய கொஸ்டினா இருக்கு. அண்ட் இது கூடவே கேஎல் ராகுல் கேகேஆர் போக போறாருன்ற மாதிரி ஒரு ரூமர் வந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு நியூஸ் பத்தியுமே டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ரைட், நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர்ல இருந்து ஆரம்பிச்சிடுறேன் கைஸ். இந்த நியூஸ் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால தான் போட்டிருக்காங்க. சாஹில் மல்ஹோத்ரான்ற ரிப்போர்ட்டை தான் ஷேர் பண்ணியிருக்காரு. இவர் சொல்றதா இருக்கட்டும், இல்ல அந்த கௌரவ் குப்தான்னு இன்னொருத்தர் இருப்பாரு, இவங்க சொல்றதா இருக்கட்டும், எதுவுமே நடந்தது கிடையாது. ஸோ மேபி இது கூட ஒரு போலியான நியூஸா கூட இருக்கலாம். இல்ல லாஸ்ட் மினிட்ல வந்து இல்லப்பா கடைசியில போய் கேன்சல் பண்ணிட்டாங்க, யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி கூட முடிக்கலாம். பட் எனிவேஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். சஞ்சு சாம்சன் ஆர்ஆர்ல இருந்து வெளியே போறோம்ன்ற எண்ணத்துல இருந்திருக்காரு. ஸோ அண்ட் இந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறமா டெல்லி கேபிட்டல்ஸும் ஆர்ஆரும் ஒரு ட்ரேட் நெகோசியேஷன்ல இருந்திருக்காங்க போல. ஆர்ஆர் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சஞ்சுவை தரேன், உங்க டீம்ல இருந்து எனக்கு ஏற்ற பிளேயர்லாம் நீ கொடுன்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் போச்சான். அதுல கேஎல் ராகுலையும் கேட்டிருக்காங்க போல. இது ஆல்ரெடி வந்துச்சு சஞ்சுவும் கேலும் ட்ரேட் மாதிரி நடக்க போகுதுன்னு. பட் அப்பயே தோணுச்சு கேஎல் ராகுல் ஏன்டா ட்ரேட் பண்ண போறாங்க, லாஸ்ட் சீசன் நல்லாவே பண்ணிருக்காருல, பட் அவர் எதுக்கு இப்ப ட்ரேட் பண்ணியான்ற கொஸ்டின் இருந்துச்சு. அண்ட் டெல்லியும் இல்லப்பா நல்லா பண்ணிருக்காரு, பிராண்ட் வேல்யூலாம் இருக்குன்னு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க போல. பட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை நாங்க கொடுக்குறோன்ற மாதிரி ஐடியா ஃப்ளோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆர்ஆரும் இதான் சாக்குன்னு ஓகே சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போக ஒரு அன்கேப் பிளேயரை எக்ஸ்ட்ராவா தர முடியுமான்ற மாதிரி கேட்டு பார்த்திருக்காங்க. டெல்லி அதுக்கு ஒத்துக்கல போல. ஸோ இப்போதைக்கு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இங்க இருந்து ஆர்ஆருக்கு போற மாதிரியும் ஆர்ஆர்ல இருந்து சஞ்சு இங்க வர மாதிரின்றது தான் டிசைட் ஆகி இருக்குன்ற மாதிரி அதில் போட்டிருக்காங்க. ரைட், என்னோட ஒப்பீனியனை நான் சொல்லிடுறேன் கைஸ். ஆன் பேப்பர்ல பார்க்கும்போது ரெண்டு டீமுக்குமே ஹாப்பியான டீல் மாதிரி தான் இருக்கு. இன்கேஸ் இது ட்ரூவா இருந்துச்சுன்னா ஆர்ஆருக்கு ஒரு நல்ல ஃபினிஷர் தேவை. ஃபினிஷர் இல்லாமல் ரொம்ப நாளாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரிஸ்டன் சேஃப் கிடைக்கிறது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டீலாக இருக்கும். அண்ட் டெல்லி என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, சஞ்சு ஆல்ரெடி டெல்லிக்கு பண்ணியிருக்காரு, ஒரு கேப்டன்சி சாய்ஸாகவும் இருப்பார். அண்ட் லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் அந்த ஒரு ஓவர்சீஸ் ஸ்பாட் அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருந்துச்சு. ஜேக் ஃப்ரேசர் நம்பினாங்க, அவர் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவரை கழட்டி விட்டுட்டு அங்கே சஞ்சு சாம்சனை போட்டாங்கன்னா ஒரு ஓவர்சீஸ் ஸ்பாட் அன்லாக் ஆகும், அதை பின்னாடி எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கலான்றது தான் இவங்க பிளானாக இருக்கு. அண்ட் ஸ்டப்ஸ் போனாலும் ஸ்டப்ஸ்க்கு அப்படியே பேக்கப்பாக அவங்களுக்கு டோனல் ஃபெரா வச்சிருக்காங்க. டோனல் ஃபெராவோட கிராஃப் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நல்லா ஏறி போயிட்டே இருக்கு, சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுல மேபி அவங்க ஒரு பாசிட்டிவ் நியூஸா பார்த்துருப்பாங்க. அண்ட் அது போக எக்ஸ்ட்ரா ஒரு ஃபினிஷரா அசுதோஷ் சர்மா வச்சிருக்காங்க. அவர் பஞ்சாபுக்கு சூப்பரா பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சீசன் இவங்களுக்கு பெருசா சான்சஸ் கிடைக்கலனாலும் வந்த 1-2 மேட்ச் நல்லா பண்ணாரு தான் நினைக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா பிட் ஆஃப் செக்யூரிட்டி இவர் கொடுக்குறாரு. ஓகே, டோனல் ஃபெரா கொஞ்சம் ஒழுங்கா பண்ணலனாலும் ஐபிஎல் லெவல்ல எனக்கு அசுதோஷ் சர்மா ஒரு ப்ரூவன் ஃபினிஷர் இருக்காருன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. ஸோ ஆன் பேப்பர் லெவல்ல பார்க்கும்போது எல்லா பாக்ஸும் டிக் ஆகிறனால இந்த பிளான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் பேப்பர் பார்க்கும்போது ரெண்டு டீமுக்குமே பக்காவான டீல். அவங்களுக்கு ஃபினிஷர் தேவை, இவங்களுக்கு ஒரு டாப் ஆர்டர் தேவை, இவங்களுக்கும் ஒரு ஓவர்சீஸ் ஸ்பாட் அன்லாக் ஆகும். அண்ட் ஆர்ஆரும் ரொம்ப நாள் எதிர்பார்க்கிற ஸ்பாட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். பட் ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது டோனல் ஃபெரா ஐபிஎல் அவ்வளோவா சான்ஸும் கிடைக்கல. சான்ஸ் கிடைச்ச மேட்ச்ல கூட கொஞ்சம் ஐபிஎல் லெவல் இல்லையோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சில பிளேயர்ஸ்க்கு வேற கண்டிஷன் செட் ஆகும், பட் இந்தியன் சப்கான்டினென்ட்ல கஷ்டப்படுவாங்க. இவர் ரீப்ளேஸ் பண்ண போறதோ ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸோட ஸ்பாட். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து ஒரு ஃபிளெக்சிபிள் பிளேயரா இப்போ மாறி இருக்காரு. டாப் ஆர்டர்ல இருந்து நம்பர் 6 நம்பர் 7 எங்க வேணாலும் ஆடுவாரு. ஓப்பனிங் இறக்கி விட்டாலும் அதுக்கான கேம் இருக்கு, மிடில் ஆர்டர்லயும் கேம் இருக்கு, பினிஷிங்கும் கேம் இருக்குன்னு எல்லா லெவல் ஆஃப் ஸ்கில் செட்டும் வச்சிருக்காரு. கீப்பிங்கும் பண்ணுவாரு, ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு. டோனல் ஃபெராவும் ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு, கீப்பிங்கும் பண்ணுவாரு. பட் இவர் அளவுக்கு ஃபிளெக்சிபிள் கிடையாது, இவர மாதிரி டெக்னிக்கல் அபிலிட்டியும் கிடையாது. ஸ்டப்ஸ் ரீசன்ட் ஐபிஎல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினிஷர்ஸா இருந்திருக்காரு. 40 ஆவரேஜ், 160 ஸ்ட்ரைக் ரேட். ஸோ இந்த நம்பர்ஸை டோனல் ஃபெராவில் ரிப்பீட் பண்ண முடியுமான்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. யாருக்கு தெரியும், மேபி ஃபெராரா கூட நெக்ஸ்ட் சீசன்ல இதே மாதிரி நம்பர்ஸை எடுத்து கொடுக்கலாம். பட் அது ஒரு அன்சர்டைனான பொசிஷனுக்கு போற மாதிரி இருக்கும், நமக்கு நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஸோ 50-50 சான்ஸ் எடுத்து பாக்குறீங்க. ஒரு ஸ்டாண்டர்டா இவ்வளோ அடிச்சு கொடுப்பான், இவ்வளோ மேட்சஸ் ஜெயிச்சு கொடுப்பான், இவ்வளோ ரன்ஸ் இவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவான்ற ஒரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு 50-50 சான்ஸ் எடுக்கிறீங்க. அண்ட் அவர் ஆடிட்டு இருந்த ஸ்பாட் வந்து லோயர் ஆர்டர் ஃபினிஷர் ஸ்பாட், இருக்கிறதுல டஃபஸ்ட் ரோல் இன் T20s, அதை நல்லா பண்ணிட்டு இருக்க பிளேயர். ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்றாங்கன்னு பார்க்கும்போது டெல்லிக்கு இது ஒஸ்டான டீல் மாதிரி இருக்கு. பட் அதே சமயம் ஆர்ஆர் பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்க ஸ்பாட், இந்த டீல் நடந்துச்சுன்னா ஃபிக்ஸ் ஆகிரும்.
அண்ட் சஞ்சுவோட ரீப்ளேஸ்மெண்ட் அங்கே இருக்கிறது சூரியவன்ஷி ஆர் நிதிஷ் ராணா யாரை வேணாலும் அவங்க அந்த ஸ்பாட்டில் எக்ஸ்ட்ராவாக ஆடிக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் கேப்பபிள் ப்ரூவன் பிளேயர்ஸ் மாதிரி தான். மேபி வைபவ் சூரியவன்ஷி நம்ம சொல்ல முடியாது, ஒரு சீசன் தான் ஆடி இருக்காரு, பட் அவருக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. நம்ம பார்த்துட்டோம் என்ன பவர் ரேட்டிங்கை காட்டுறாருன்னு. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஆர்ஆர் இஸ் த வின்னர் இன் திஸ் டீல். இன்கேஸ் இது நடந்துச்சுன்னா நீங்கள் இந்த நியூஸ் பார்த்தீங்களா ஆர் இந்த நியூஸ் இப்போ கேட்டிருந்தீங்கன்னா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க கைஸ். உங்களை பொறுத்தவரை இந்த ட்ரேட் நடந்துச்சுன்னா ஆர்ஆருக்கு பெட்டர் டீல் நினைக்கிறீங்களா இல்லை டிசிக்கு பெட்டர் டீல் நினைக்கிறீங்கனாலும் கீழே மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இதில் எக்ஸ்ட்ரா பெட்டை இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க கைஸ். ஆர்ஆர் சஞ்சு ட்ரேடுக்கு ரவீந்திர ஜடேஜாவை முன்னாடி கேட்ட மாதிரியும் சிஎஸ்கே அதை ரிஜெக்ட் பண்ண மாதிரியும் போட்டிருக்கு. அண்ட் இது போக இன்னொரு ட்வீட்டும் பார்த்தங்க, சச்சின் ரவீந்திராவை தான் சிஎஸ்கே வந்து சஞ்சுக்கு பதிலாக ட்ரேட் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்ட மாதிரியும் போட்டிருக்கு. இது நம்புற மாதிரி இல்லை, பட் நம்புற மாதிரி இருந்தா கூட சச்சின் ஏன் கொடுத்துட்டு சஞ்சு அவங்க கொடுக்க போறாங்கன்ற கொஸ்டின் இருக்கு. அவ்வளோ முட்டாளா நம்ம இல்லை சும்மா கேட்டு பார்த்தோமான்றதும் தெரியல. பட் எனிவேஸ் இது நம்புற மாதிரி இல்லைனாலும் என் கண்ணில் பட்டதால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். ரைட், ஆல்ரெடி மொதல் நியூஸே நம்ம டிஸ்க்ளைமரோட தான் பார்த்தோம். இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பசங்க சொன்னாலே நம்புற மாதிரி இருக்காது, நடந்ததே கிடையாதுன்னு. அண்ட் அவங்களே இந்த நியூஸ்ல ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருந்தாங்க. ஆர்ஆர் சஞ்சுக்கு கேஎல் ராகுலை கேட்டாங்க, பட் கேஎல் ராகுல் நல்லா பண்ணியிருக்காரு, நிறைய வேலையை எடுத்துட்டு வராரு, டிசி வேணான்னு சொல்ல மாதிரியும் போட்டிருந்தாங்க. பட் இன்னொரு பக்கம் இந்த ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு, கேஎல் ராகுல் வந்து கேகேஆருக்கு போற மாதிரியும் கேகேஆர் வந்து கேப்டன் விக்கெட் கீப்பர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கேஎல் ராகுலை டார்கெட் பண்ற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒண்ணுதான் உண்மையா இருக்கும் கைஸ். அது நடந்தா இது நடக்காது, இல்ல இது நடந்தா அது நடக்காது. ஏன் கேஎல் ராகுல் சஞ்சு சாம்சன் இருக்கிற டீம்ல கேகேஆருக்கு கேஎல் ராகுல தர போறாங்கன்ற கொஸ்டின் இருக்கு. அப்படி இன்கேஸ் நடந்துச்சுன்னா, அதாவது சஞ்சு டெல்லிக்கு வந்த அப்புறம் டெல்லி கேஎல் ராகுல கேகேஆர் கொடுத்துச்சுன்னா மொத்த டீல் நடந்ததுலேயே லூசர் வந்து டெல்லியா தான் இருக்கும். அதனாலே இது நடந்துச்சுன்னா அது நடக்காதுன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ரூமர் பார்த்தாங்க, கேகேஆர்ல இருந்து ரசலை ரிலீஸ் பண்ண போற மாதிரி. அண்ட் இதுவும் என்னால நம்ப முடியல. கேகேஆர் ரசல் வந்து சினானிமஸ்ல கேகேஆர்னா ரசல் தான், ரசல்னா கேகேஆர் தான். அவங்களோட எல்லா பிரான்ச்சைஸ்லயுமே ரசல் ஆட வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால இதுவும் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ எல்லாருமே இதையும் சேர்த்து போடுவோம் ஜாலியா இருக்கும்னு கூட அதை பண்ணிருக்கலாம், பட் சொல்ல முடியாது கைஸ். வெங்கி மைசூர் டென்ஷன்ல வெங்கி ஐரியும் வெளியே தள்ளிட்டு ரசலையும் வெளியே தள்ளினாலும் தள்ளலாம். கார்பரேட் வேர்ல்ட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். பட் இவங்களை பார்க்கும்போது 2 வருஷம் முன்னாடி கப் அடிச்ச டீம்னா அந்த மாதிரி பண்ணுவாங்களான்ற மாதிரி எனக்கு டவுட்டா தான் இருக்கு. கைஸ் கரெக்டா இப்பதான் இன்னொரு நியூஸ் பார்த்தேன், டெல்லியில இருந்து ஸ்டப்ஸோட இன்னொரு யங்ஸ்டரும் ஆர்ஆருக்கு போற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனா இது உண்மையா இருந்ததுன்னா இவனை மாதிரி முட்டாள் நான் பார்த்ததே கிடையாது கைஸ். எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல ஆர்ஆருக்கு வீக்னஸே இல்ல, பவுலிங்ல தான் பிரச்சனையா இருந்துச்சு, எஸ்பெஷலி ஸ்பின் பவுலிங்ல. அப்ப விப்ராஜ்னிகம் குல்தீப் யாதவ் யாரோ ஒருத்தரை கேட்டிருக்கலாம். அவங்க குல்தீப் யாதவ் ஆப்வியஸா கொடுக்க மாட்டாங்க. அப்ப விப்ராஜ்னிகம் அங்க போவாரா? மேபி விப்ராஜ்னிகம் போனா வனிந்து ஹசரன்காவை அப்படியே ஸ்வாப் பண்ணிட்டு விப்ராஜ்னிகம் போடுவாங்களான்ற கொஸ்டினும் இருக்கு கைஸ். ஆர் மேபி அவுட் ஆஃப் த பாக்ஸ் சாய்ஸா முகேஷ் குமார் ஆர்ஆர் ட்ரேட் பண்ணுமான்ற கொஸ்டினும் இருக்கு. அது ஹைலி அன்லைக்லி. லைக் அவர் ஒரு T20 பவுலர் நம்மளால சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு நியூ பால் பவுலர் தான். அந்த ஆங்கிள் இருந்து யோசிக்க முடியல. இப்ப ஸ்பின் மட்டும் தான் ஒரே ஆங்கிள்னு பார்த்தோன்னா விப்ராஜ்னிகம் தான் மாட்ட போறாரா? அப்படி மட்டும் டெல்லி விப்ராஜ்னிகமும் ஸ்டப்ஸையும் ஆர்ஆர் கொடுத்தாங்கன்னா டெல்லி மாதிரி ஒரு சில்லி டீமை நம்ம பார்த்துருக்க முடியாது கைஸ். ட்ரேடோட லூசர் அவங்க தான், ட்ரேடோட வின்னர் ஆர்ஆர்ன்ற மாதிரி ஆகிரும். ஆல்ரெடி அப்படிதான் இருக்கு. இது கூட இன்னும் 1-2 பிளேயர் அனுப்புனாங்கன்னா நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த மாதிரி நமக்கு மட்டும் ஏன் இழிச்ச வாயன்களா மாட்ட மாட்டேங்கிறாங்கன்ற வருத்தம் இருக்கு. அதுக்கு நம்மளும் பிளேயர் கொடுக்கணும், நம்மளும் பிளேயர் கொடுக்க மாட்டோம். அதனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போல மேபி. பட் ஸ்டப்ஸ்லாம் நமக்கு கிடைச்சிருந்தா வேற லெவலில் ஃபிட் பண்ணிடலாம் கைஸ் காம்பினேஷனை. பட் எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு ரிட்டென்ஷன் டேட்டுக்கு. அதுக்கு முன்னாடியே நிறைய ரூமர் வரலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் கிளப்பி விட்டா தான் ட்ரெண்டிங்ல இருப்போம்னு பண்ணாலும் பண்ணலாம் கைஸ். பட் இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் அகைன், டேக் கேர், பை பை.